ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களை யாவரும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. கொரோனா கேசஸ் குறைஞ்சு கொண்டு வருகிறது. சீக்கிரமாக நாம் யாவரும் நாம் கூடுவோமாக. ஆனால் ஏற்ற நேரத்தில் நாம் கூடுவோமாக. அவசரப்பட வேண்டாம். நம்மளுடைய ஜனங்கள் அதிகமாக வெளியே ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது நாம் அவசரப்பட வேண்டாம். நாம் மெல்லமாகவே துறக்கலாம். முடிந்தால் கிறிஸ்மஸ் மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் அதற்கு முன்னே நல்லா குறைஞ்சிருச்சுன்னா நவம்பர் மாதம் கூட நம்ம திறக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட நாம் தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்து செல்லுகிறதுக்கு முன்பதாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் இந்த காலை நேரத்தில் நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் பலன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தனிமையாக இருக்கிறவர்கள் மத்தியில் நீர் உம்முடைய பிரசனம் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இது நேரத்தில் அவர்கள் எங்கே இருந்தாலும், ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே அவங்க கூட நீங்கள் இருக்கீங்கப்பா. அவங்க கூட நீங்கள் இருக்கீங்கப்பா. அப்படியாக அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை அவர்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சபை ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. காலையில் பார்ப்பீங்க, மத்தியானம் பாருங்கள், ராத்திரியும் பாருங்கள். உங்களை யாவரையும் மீண்டுமாய் நம்ம சமீபத்தில் சந்திக்க போகிறோம் நினச்சா சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை வேளை கூட யாவரும் குடும்பத்தோடு கூடியிருக்கீங்க நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். யாவரும் எழுந்த வண்ணமாக நம்ம முதல்ல ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போமாக. ஆமென். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நடப்பவை யாவுமே கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாக நீர் ஏற்படுத்தின காரியங்கள். இது எதுவுமே தற்செயலாகவோ இல்லை அநியாயமாகவோ இல்லை அனாவசியமாகவோ நடக்கக்கூடிய ஒரு விபத்து கிடையாது. நீர் சகலத்தையும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப அனுமதிக்கிறீர், அதை நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை மூலியமாக கர்த்தாவே நீர் எங்கள் இருதயத்தில் சிங்காசனத்தில் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீர் ராஜாவாக கர்த்தாவே வலம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் எங்கள் மனசுல இருக்கோ அது உங்க பாதப்படியில போடுறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே என் பலன், நீரே என்னுடைய கேடகம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதிப்போமாக. முடிஞ்சா கைகளை தட்டி நம்ம பாடுவோம். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர், ஒருபோதும் கைவிடாதவர். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோமா?
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நம்மளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நம்மளை போஷித்து பராமரிக்கிற தேவனும் அவரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை மறுபடியும் சொல்லுவோம். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவரும் இந்த வேளையில கூட நமக்கு சகாயம் பண்ணின தேவன் அவர், நமக்கு உதவின தேவன் அவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல கவலைப்படாதீங்க. இந்த கஷ்டமான சவால் நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன். இந்த வேளையில கூட நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நம்ம ஒருநிலைப்படுத்துவோமாக. சொல்லுங்க. வாங்க ஆவியானவரே, உங்களுடைய ஆவி இல்லாமல் ஒன்றும் கூடாது. பாரும் ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.
சொல்லுவோமா? நிறைவான ஆவியானவரே, எங்க மத்தியில வாங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஓ, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளி ஆகட்டும், பாழானது பயிர் நிலமாகட்டும், தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் வரும் பொழுது சத்து போன சூழ்நிலைகள் ஜீவன் பெற்று உயிர்த்தெழும். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஓ, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டும்.
எங்கள் மத்தியில் வரும்படியாக ஜெபிக்கிறோம். Come Holy Spirit. Oh, we wait upon you. ஆவியானவரே வாங்கப்பா, என்ன நிரப்புங்க. செத்து போன சூழ்நிலைகள் ஜீவன் பெற்று மறுமலர்ச்சி அடையும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் போஷிக்கிற தேவன், உங்களை மறவாதவர். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதாக மிக்க நன்றி. யாவரும் அமரலாம். இந்த வேளையில கூட ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சொல்றது போல உங்களுடைய அன்பிற்காக நன்றி, உங்களுடைய காணிக்கைக்காக நன்றி. தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறோம். உங்கள் காணிக்கையும் உங்களுடைய தசம பாகங்களையும் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட் கிரேஸ் அசம்பிளி ஆஃப் காட் பப்ளிக் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நன்றி. இந்த வேலை கூட தொடர்ந்து நம்ம பாஸ்டர் ஏப்ரஹாம் தேவசெரியை வழங்க இருக்கிறார். தொடர்ந்து அவரை வரவேற்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட சபை மூப்பர் நம்முடைய மத்தியிலே நமக்காக, நம்முடைய சபைக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக ஜெபிப்பார். இந்த நேரத்தில் கூட இந்த மூப்பரை வரவேற்போமாக. வாருங்கள் மூப்பர் அவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நாம் தேசத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த தேசத்துல பிறந்தது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய ஒரே நோக்கம் இந்த தேசத்துல தேவனுடைய சன்னதி உருவாக வேண்டும் என்று தான் நம்மள இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். இந்த அழகிய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கார். இந்த தேசத்துக்காக நம்ம யாவரும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணியே ஆக வேணும். ரெண்டாவது, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் குடும்பத்தை தான் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். இந்த குடும்பத்தில இருந்து தான் பல விஞ்ஞானிகள் எழும்ப போறாங்க, பல டாக்டர்கள் வர போறாங்க, பல லாயர்கள் வர போறாங்க, பல மந்திரிமார்கள் வர போறாங்க. எல்லாம் இந்த குடும்பத்தில இருந்து தான் வர போறாங்க. அதனால தான் ஆண்டவர் குடும்பத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இந்த வேளையில நம்ம கண்களை மூடி இந்த தேசத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையோடு ஒரு குடும்பமாய் இந்த வேளையில கர்த்தாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த தேசத்திலே நாங்கள் பிறந்து ஆண்டவரே, இந்த தேசத்துல உம்முடைய சன்னதியை நாங்கள் பரப்ப என் ஆண்டவர் சித்தம் கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்காக உமக்கு நன்றி. இந்த தேசத்திலே கர்த்தாவே உம்மை பறைசாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே ஆலயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த தேசத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய அரசாங்கத்தை உங்க கரத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஒரு அரசாங்கத்தை என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஸ்தாபித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த தேசத்துல கர்த்தருடைய சேமம் வரட்டும், கர்த்தருடைய ஆரோக்கியம் வரட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்துடனும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் இந்த தேசத்திலே ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் இந்த குடும்பத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தாவே நீரே துணையாய் இருந்து, நீரே நம்பிக்கையாய் இருந்து, நீரே எல்லாவுமாய் இருந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உம்மை தொடரும் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் குடும்பத்திலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலே கர்த்தாவே அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, முக்கியமாய் கர்த்தாவே
குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவியும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகிமையினால் அவர்களை ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பிள்ளைகளுக்கு நல்ல போதியனர்களை போதித்து கர்த்தருடைய வழியிலே அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு மகனாகவும் மகளாகவும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்களை நடத்தும்படியாக உங்கள் தெய்வீக கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை ஒருவரே உயர்த்துகிறோம். எனக்காக மரித்துயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாவருக்கும் தேவனுடைய சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கூட நன்றி செலுத்துகிறேன் மூப்பர், உங்களுடைய அருமையான ஜெபத்திற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் கூட நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லோரும் இந்த தேவ செய்தியை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அநேக வசனங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திரையில் வரும்போது அதை வாசியுங்கள், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் பார்க்க போகிற இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக்கொடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை சரியாய் ஆண்டவரே ஆராய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாடத்தின் முடிவிலே ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்த உதவி செய்யும். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சொல்வோமாக ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்றைக்கு ஒரு போதனை மூலமாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அநேக வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இது ஒரு போதனை, கிரேஸ் கிளாங் தமிழ் திருச்சபைக்கு முக்கியமான ஒரு போதனை. இந்த போதனை அநேக வருடங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில். காரணம், இந்த போதனையானது அநேக நன்மையை உங்களோட வாழ்க்கையில் கொண்டுட்டு வரும். நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்க உங்களை பாதுகாக்கும். 2 முக்கியமான குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். எதிர்பரமாய் உள்ளது அல்லது சாதனையாய் உள்ளது. பெருமை, அதே நேரத்தில் தாழ்மை. பெருமையையும் தாழ்மையையும் குறித்து நாம் ஒரு போதனை வண்ணமாக நாம் எடுத்து சொல்ல போகிறோம். இப்போ பெருமைக்கு ஒரு டெஃபினேஷன், ஒரு அர்த்தம் கொடுப்போம் என்றால் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 11:4 வாசிக்க கேட்போமாக. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், பெருமை என்னவென்றால் என் பேரை மேன்மைப்படுத்துவது. என் பேருக்காக நமக்காக ஒரு கட்டடத்தை நாம் கட்டுவோம் என்று பாபேல் கட்டடத்தை அவர்கள் கட்டினார்கள். தேவன் பார்த்தார், அவர்களுடைய பெருமையை எல்லாவற்றையும் முறியடித்தார். தேவன் அவர்கள் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்களோ ஒரே இடத்துல தங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பாசையை கொடுத்து பல இடத்துல அவர்கள் சிதறந்து போனார்கள். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன, என்னுடைய பேர், எனக்காக ஒரு பட்டணம், எனக்காக ஒரு காரியத்தை கட்டணும், என் பேரு புகழப்பட வேண்டும், அதுதான் பெருமை. ஆனால் தாழ்மை என்ன சொல்லணும்னா, சங்கீதம் 115:1, சங்கீதம் 115:1, Psalms 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். பெருமை என்னுடைய பேரை கட்டும், தாழ்மை கர்த்தருடைய பேரை கட்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழும். ஆண்டவருடைய
நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே வாழ்வது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை இந்த வேலையின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் வாழ வேண்டும், அதை நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு என்று வைத்துக் கொள்ளாதபடி அந்த ஆசீர்வாதம் பிறருக்கு என்று நாம் ஆசீர்வாதமாய் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் மாற வேண்டும். அவிசுவாசி கூட இதை சொல்றாங்க, இறைவன் நான் ஏன் நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறானா, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்குவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் பெருமை தன்னுடைய பெயரை கட்டும், தாழ்மை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டுட்டு வரும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர், பெருமையா இருக்கப்பட வேண்டியவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 2:5-8 வரை வாசிக்க கேட்போம். பிலிப்பியன் chapter 2 verse 5 to 8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கணத்துக்கும் பொருந்தியவர், எல்லாத்திலையும் ஞானமாய் இருக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எல்லா பெருமைக்கும் உடையவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க பாருங்க. இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவர் தன்னைத்தானே வறுமையாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் எனக்கு பிடித்த வார்த்தை இதுதான், தன்னைத்தானே வெறுமையாக்கினார். ஆண்டவரே, உங்களைப் போல என்னையும் வெறுமையாக்கும். தன்னைத்தானே வெறுமையாக்கினார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், தன்னைத்தானே வெறுமையாக்கினார். மனிதர்களுடைய காலை கழுவினார், தன்னைத்தானே வெறுமையாக்கி சிலுவையிலே நமக்காக அவர் தொங்கினார். காரணம், நாமும் அப்படி இருக்கப்பட வேண்டும், அவரை போல நாம் மாறப்பட வேண்டும். சபையில ஒரு சகோதரனை குறித்து கேட்டார், பாஸ்டர், இந்த சபைக்கு தரிசனம் என்ன, இந்த சபைக்கு உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தை, இந்த சபைக்கு என்னுடைய தரிசனம் என்னவென்றால், இந்த கிரேஸ் கிளாங் தமிழ் திருச்சபை யாவரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். பிறர் நம்மளை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்பொழுது என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். முதல் எவாஞ்சலிசம் இதுதான். நீ உலகமெங்கும் போய் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் என்னை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று. ஆகையால் என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள்ளாக கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி மத்தேயு 20:28 வாசிக்க கேட்போம். இந்த வான பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ராஜா என்ன சொல்லுகிறார் என்று. Matthew chapter 20 verse 28. அந்தபடியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்ற அந்த படத்துல பார்க்கும் பொழுது, I have not come to be served, but I came to serve and to give my life. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு ஊழியம் செய்யணும்னு நான் வரல, நீங்க எனக்கு தொண்டு செய்யணும், நீங்க எனக்கு எல்லாம் செய்யணும், நீங்க எனக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. நான் உங்களை அபிஷேகம் செய்ய வந்தேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன், நான் உங்களுக்கு வேலைக்காரனா வந்தேன். நீங்க எனக்கு வேலை செய்யணும்னு நான் வரல, நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்தேன்னு சொன்னாரு. இறைவன் அவரு தாங்க, அதுதாங்க கடவுள், அவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி லூக்கா 9:58 வாசிக்கும் பொழுது, லூக்கா 9:58 வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த படத்துல பாருங்க, சிலுவையில தொங்கிய தேவனாய், ஓ ராஜா, எல்லா ராஜாவுக்கும் ராஜா, ராஜாதி ராஜா சொல்லுகிறார். நரிக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாக்க இடம் இல்லை. இதை சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்கிட்ட ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆனால் அவர் மெய்யாகவே இன்றைக்கு ராஜாதி ராஜனாய், உலகத்தோர் எல்லோரும் போற்றப்படத்தக்க தேவாதி தேவனாய் அவர் காணப்படுகிறார். அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பெருமையினுடைய குணம், தாழ்மையுடைய குணம் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக, பெருமை என்ன செய்யும், தாழ்மை எப்படி கிரியை செய்யும்னு. 1 கொரிந்தியர் 8:1-4 வரை சொல்லுகிறது. இந்த பெருமையானது நமக்கு தெரியாது இருக்குன்னு, நமக்கு பெருமை இருக்குன்னு நமக்கே தெரியாது, பிறரும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் சிலரை நியமித்து வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் பெருமை வந்துருச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது கேட்க மாட்டேன், நிச்சயமா கேட்க மாட்டேன். காரணம், பெருமையில் இருக்கிறவன் சொல்றவன் கேட்க மாட்டான், நிச்சயமா கேட்க மாட்டான். ஆனா சொல்லுங்க, நான் யோசித்து பார்ப்பேன். பிறகு நான் வீட்டுக்கு போன பிறகு நான் யோசித்து பார்ப்பேன், என்னை மாற்றிக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தெரியாது சில நேரத்தில் பெருமை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:1-4 வரை வாசிக்க கேட்போமாக. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இந்த சொந்த அறிவானது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. அப்படி சொல்லுகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லலாம், அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உண்மையிலே அப்படின்னு சொல்லலாம். கலாத்தியர் 6:3. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்ற எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஆமென். நம்ம தன்னைத்தானே ஏமாத்தி கொள்ளுவோம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம இல்லாதபடி பெருமை உள்ளவன் அப்படி இருப்பான். ஆனால் தாழ்மை உள்ளவன், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவான். கிறிஸ்துவனாலே எனக்கு முடியுங்க, கிறிஸ்துவனால தான் எனக்கு முடியும், அவர் இல்லாட்டினா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:4-5-7 வாசிக்க கேட்போமாக. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய காரியெல்லாம், ஆண்டவரே என்னுடைய பெருமை என்னுடைய ஞானம் அல்ல, பெருமை அதை தான் சொல்லும். ஆண்டவரே தாழ்மை என்னமா சொல்லும், நீங்கள் இல்லாமல் முடியாது அப்பா, நீங்கள் இல்லாமல் முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உம்மை பிரிந்து என்னால் வாழவே முடியாது ஆண்டவரே, நான் உன்னை சார்ந்து இருக்கிறேன் அப்பா. நான் திராட்சை செடி கொடி எப்படி செடி மேலே சார்ந்து இருக்குதோ நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அடிக்கடி நான் எனக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிற வார்த்தை இந்த வார்த்தை, காட் ஐ டிபெண்ட் அப்பான் யூ. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்கிறேன். உண்மையாக சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுவோமாக, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். நாம் பெருமை இருக்கும் என்றால் என்னால் நான் என்று தான் வருமுடைய, ஆண்டவர் என்று வராதுங்க. ஆக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்து நான் என்றைக்கும் சரி என்று சொல்லும். பெருமை நான் என்றைக்கும் சரி, நான் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகள் 16:25, Proverbs chapter 16 verse 25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். 14 நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பல வருடத்துக்கு முன்பதாக நான் ஒரு சகோதரன் சபையை விட்டு நான் போகிறேன். இன்னொரு ஒரு தாயார் கிட்ட கோவித்து கொண்டு போகிறான் என்று சொன்னான். நான் அவரிடத்தில் பேசினேன், கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் தாழ்மையாக இருக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்று சொன்னப்ப அவர் சொன்னது என்னன்னா, பாஸ்டர் எனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்கிறேன் பாஸ்டர், எனக்கு எது சரின்னு செய்தோ அதை நான் செய்கிறேன். நான் வசனத்தை காமித்தேன், எல்லாம் சொல்லி பேசின பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் சொல்றது சரி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்களா அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்களா? இப்படிப்பட்டவங்க பதில் சொல்ல முடியாது, என்றைக்கும் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய சொந்த வழியா, சொந்த ஆலோசனையா, சொந்த ஞானமா அல்லது தேவனுடைய வார்த்தையா? பதில் சொல்ல முடியாமல் அவர் கடந்து சென்றார். இதை யாரு குறித்து நான் பேசல, இந்த வசனத்தை வைத்து யாரு குறித்து நான் பேசல. கிரேஸ் கிளாங் தமிழ் திருச்சபைக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், ஜாக்கிரதையாய் இருங்கள், இதுவே நமக்கு வீழ்ச்சியாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாழ்மை உள்ளவன் என்ன செய்வானா, 139வது சங்கீதம் 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தாழ்மை உள்ளவன் இப்படி செய்வான், ஆண்டவரே என்ன ஆராய்ஞ்சு பாருங்கப்பா, நான் ஏதாவது தப்பு செய்யறேனா என்கிட்ட சொல்லுங்கப்பா, என் சொந்த இஷ்டத்துல போறேனா, சொந்த ஞானத்துல சாயிறேனா என்கிட்ட சொல்லுங்கப்பா. சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும்,
எப்பங்க நம்ம அப்படி செய்கிறோம்? எப்படிங்க அப்படி செய்கிறோம்? எல்லாம் நம்ம நினைச்சதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தாழ்மை உள்ளவன் இதை செய்வான். அடுத்தது, பெருமை உள்ளவன் பிறரை ரொம்ப தாழ்மையா பார்ப்பான். லூக்கா 18:9. லியூக் 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஓகே, ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறோம், தன்னை நீதிமான் என்று நினைச்சு கொண்டு மித்தவங்களெல்லாம் அற்பமா நினைக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் அந்த ஆயக்காரனும் அந்த பரிசேயனும் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனார்கள் என்று அந்த கதையை சொல்லுகிறான். அந்த மித்தவங்களை தாழ்மையாக பார்க்குறவன் என்ன சொல்கிறான்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், உபவாசம் எடுக்கிறேன், தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுக்குறேன், அவனை போல அல்ல பாவி, அவங்களாம் பாவி, இந்த ஜனங்கள்லாம் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவன் அல்ல, அவனே கிருபை பெற்றான் என்று. பெருமை உள்ளவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார்கள், பிறரை தாழ்மையாய் ரொம்ப ஒரு எளிமையாய் அவர்களை நினைப்பார்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், பிலிப்பியர் 2:3. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பிறரை மேன்மையாய் எண்ணுவார்கள். பிறரை எப்படியாப்பட்ட ஏழையாக இருந்தாலும் அவங்களை கனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க, மரியாதை கொடுப்பார்கள். இந்த வசனம் பெருமை அவர்களுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுரும், ஆனால் தாழ்மை ஆசீர்வாதங்களை கொண்டுட்டு வரும். நீதிமொழிகள் 11:2. Proverbs 11:2. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தை வந்தால் இலச்சை வரும், அழிவு வரும். நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 29:23 வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவன் எவனோ கனமடைவான். ஆமென். யாருக்கு பெருமை இருக்கிறதோ அவங்கள் உள்ளதெல்லாம் இழந்துருவாங்க. யாருக்கு தாழ்மை இருக்கிறதோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 23:12. மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். அன்பானவர்களே, நான் அநேக சாட்சிகளை சொல்லலாம். இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் முத ஊழியத்துக்கு வந்தபோது கிறிஸ்டியன் ஒர்க்கர் என்று சொல்வார்கள். அப்படியாக நான் எல்லா காரியங்களும் செய்வேன், எனக்கு கொடுத்ததையும் செய்வேன், கொடுக்காதையும் எடுத்து போட்டு செய்து கொண்டு இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தும்படி நினைச்சாரு. பாஸ்டர் ஹென்ரியை MTBI பிரின்சிபலாக தலைவராக மாற்றினார். காரணம் என்னன்னா, என்னை வந்துட்டு பைபிள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பாஸ்டர் ஹென்றி தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது அவர் நல்லா கொண்டுட்டு வரணும் என்பதற்காக பாஸ்டருங்கள் எல்லாத்தையும் பைபிள் ஸ்கூலுக்கு போக சொன்னார், தமிழ் பாஸ்டர்ஸுங்க எல்லாத்தையும். அந்த இடத்துல என்னையும் நான் போனேன். நான் அந்த இடத்துல சர்டிஃபிகேட் பிடிச்சேன். என்னுடைய சர்டிஃபிகேட்டை நான் முடித்தேன். பாருங்கள், ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறத நான் எதிர்பார்க்கல. அடுத்தது TAC ஆரம்பித்தாங்க. TACயில் தமிழ் கிளாஸ் ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் போகணுன்னு சொல்லிட்டு 2வது வாட்டி ஆண்டவர் அங்கே எடுத்துகிட்டு போனார். அந்த இடத்துல நான் டிப்ளமா முடித்தேன். அடுத்தது
ஏஓஐசி ஆரம்பித்தாங்க, அதில் தமிழ் கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அதில் வந்துட்டு நான் டிகிரியை முடித்தேன். நான் நினச்சி பார்க்காதது, என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்காததை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காததை கொடுத்திருக்கிறார்னா காரணம் உங்களுடைய தாழ்மையின் நிமித்தம். அதே நேரத்தில் சிலருக்கு கர்த்தர் கைவிட்டு இருந்தார் என்றால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக சில நேரத்தில் வரும். அப்போ எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னா நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியாதுங்க. சில நேரத்தில் கர்த்தர் சொல்லி பார்ப்பாரு, கைவிட்டுருவார். எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதனால நான் தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்கு தாழ்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்க்காதது உங்களுக்கு வரும். எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் தாழ்மை உள்ளவர்களுக்கு. அடுத்து, பெருமை பிறருடைய உதவியை நாடாது, ஆனால் தாழ்மை பிறருடைய உதவியை நாடும். 1 கொரிந்தியர் 12:21 வாசிக்க கேட்போம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. பெருமையானது எனக்கு உதவி தேவையில்லை, உங்ககிட்ட இருந்து எனக்கு உதவி தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும். பெருமை எப்படி சொல்லணும்? நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் தாழ்மையானது நீ எனக்கு தேவை. இந்த வசனத்தில் தலையானது காலை பார்த்து நீ எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்முடைய சரீரமான சபையில் தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த தலை கிறிஸ்துவானவர் கீழே இருக்கிற காலை பார்த்து நீ எனக்கு வேண்டும்னு சொல்லுகிறார்னா நாம் எவ்வளவு தாழ்மையாக இருக்கப்பட வேண்டும். ஆக பெருமை இண்டிபெண்டாக இருக்கும். பெருமை நானே பார்த்துக்க, நானே எல்லாம் ஓகே. ஆனால் தாழ்மையானது என்ன செய்யணும்? நான் பிறரை சார்ந்து இருக்கும். பெருமை இண்டிபெண்டாக இருக்கும், தாழ்மை இன்டிபெண்டாக இருக்கும். இட்ஸ் இன்டிபெண்டன்ட் ஆன் சம் அதர் பீப்புள். மற்றவங்க மேலே சார்ந்து இருக்கிறதாய் இருக்கும். பெருமை பிறரை நியாயம் தீர்க்கும். மத்தேயு 7:1-2 வரை வாசிக்க கேட்போமாக. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆனால் தாழ்மை பிறரை நியாயம் தீர்க்காது. லூக்கா 18:13. Luke chapter 18 verse 13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லும். நான் பாவி என்று சொல்றான். தாழ்மையானவன், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகிறேன். நான் பாவி, என்னை ஆராய்ந்து பார்க்குவேன். தாழ்மையானவன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான், தன்னை நியாயம் தீர்ப்பான், நான் ஏதாவது செய்திருக்கிறேனா என்று. ஆனால் பெருமை உள்ளவன் பிறரை நியாயம் தீர்ப்பான். அடுத்து நாம் பார்க்கிறது, பெருமை கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கும். பெருமையானவர்கள் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பார்கள். நீதிமொழிகள் 3:34 வாசிப்போமாக. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தயை பண்ணுகிறார். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர்
எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அவன் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறான், கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது ஒரு ஆண்டவர் அவனோடு கூட ஒரு யுத்தம் பண்ணுகிறார். God is wrestling with the proud. அவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் கர்த்தர் நம்மளோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்னா ஒரு அடி கூட நம்ம முன்னுக்கு எடுத்து வைக்க முடியாது. சில நேரத்தில் ஏன் சில காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் சில காரியம் நடக்க மாட்டேங்குது, ஏன் பாஸ்டர் இவ்வளோ ஜெபிக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் உனக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார். உன்னுடைய பெருமையின் நிமித்தம் கர்த்தர் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார். ஆராய்ந்து பார். கர்த்தர் முன்பதாக தாழ்த்து. யாக்கோபு 4:6 சொன்னது போல தாழ்மைக்கு உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அவன் கர்த்தருடைய தயவு அவனுக்கு கிடைக்குது. அடுத்து, பெருமை உள்ளவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். காரணம், அவங்களுக்குள்ளாக ஒரு கர்வம், அதுதான் பெருமை. மத்தேயு 18:28 வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஒருவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்திருக்கிறான். அந்த கடனை இவன் கேட்கும் பொழுது, அந்த எஜமான் கேட்கும் பொழுது, அந்த கடன் வாங்கினவன் அழுகிறான். அப்படின்னு சொல்லி அழுகிறான், என்னை மன்னிச்சிரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழுகிறான். அவனை பார்த்து அவனை மன்னிச்சு, சரி நீ கடனே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அதுதான் தாழ்மை உள்ள மனிதன். ஆனால் இந்த 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்திருந்தான். ஆனால் இவன் போயிட்டு என்னம்மா செஞ்சான், அவனுடைய கடனை கேட்கும் பொழுது, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, நான் கடனை கொடுத்துட்றேன். இவன் 1000 வெள்ளி கொடுத்தவன் கேன்சல் பண்ணி விட்டுட்டான். இவன் அவனுக்கு 100 வெள்ளி தான் கொடுத்துருக்கான். இவன் என்ன செய்கிறான், அவனை மன்னிக்காதபடி குறவலையை பிடிக்கிறான், அவன் காசை கேட்குறான்னு சொல்லிட்டு மத்தேயு 18:28 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மத்தேயு 18:26, 27 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த எஜமான் அவனுடைய கடனை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பெருமை உள்ளவன் மன்னிக்க மாட்டான், தாழ்மை உள்ளவன் மன்னிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் செய்யும் பொழுது, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். பெருமை உள்ளவன் அடுத்து சுயமாய் சிந்திப்பான். ஆனால் தாழ்மை உள்ளவன் அவன் பிறருக்காக வாழ்வான். பிறருக்காக வாழ்வான். பிலிப்பியர் 2:4 வாசிக்க கேட்போமாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமாங்க, நம்மளுடைய சொந்த சுயத்துக்கு நம்ம பார்க்காம நம்ம பிறருடைய நிலத்தையே நாம் பார்க்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. காரணம், நம்மளுடைய தேவன் அதற்காகத்தான் வந்தார். தன்னுடைய சொந்த காரியத்துக்காக அவர் வரவில்லை, பிறருடைய காரியத்தை, நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய பாவங்களை அவர் எல்லாம் நம்மளுடையதை அவர் சுமந்து தீர்த்தார். தாழ்மை உணவன் அப்படியாக வாழ்வான். அடுத்து, பெருமை ஒருவனை அழிக்கும். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை.
பெருமை ஒருவனை அழிக்கும், ஆனால் தாழ்மையை கட்டும். நீதிமொழிகள் 16:19. அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். அடுத்து ரோமர் 12:16. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மனமேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தாழ்மை உள்ளவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு குடும்பமாக தாழ்ந்தவர்கள் மத்தியிலே எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு கூட வாழ்வார்கள். ஆனால் பெருமை உள்ளவர்கள் அவர்கள் உடைத்து போடுவார்கள் சகலத்தையும். ரோமர் 12:16 வாசிக்க கேட்டோம். அடுத்தது, பெருமை உள்ளவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள், தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள். 1 பேதுரு 5:5 வாசிப்போமாக. 1 பேதுரு 5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கன்னு. தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆக அன்பானவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இருப்பினும் நாம் ஏன் எந்த நேரத்தில் நமக்கு பெருமை வரும் என்று நாம் பார்க்கும் பொழுது, Psalms chapter 10 verse 4, Deuteronomy chapter 6 verses 10 to 12, then Deuteronomy chapter 11, Deuteronomy chapter 8 verse 11 to 14. இதில் பார்க்கும் பொழுது, என்றைக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து குமிகிறதோ, எல்லாம் வந்து சேரும் பொழுதோ, நம்ம என்ன செய்வோம்? இது எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்ப நீ கவனமாயிரு, அப்ப நீ கவனமாயிரு, அப்ப நீ கவனமாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. உபாகமம் 6:17-18 ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னை தேடு, என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, என்னை நீ நாடு, என்னை சார்ந்து இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நாம் எப்பொழுது பெருமை வரும், நாம் தாழ்மையா எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் கூறுகிறது. ஏசாயா 2:12 பார்க்கும் பொழுது, பெருமையாய் ஆகிற சகலமும் ஒரு காலத்துல கீழே இறங்கும், பெருமையா இருக்கிற சகலமும் ஒரு காலத்துல கீழே இறங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஆண்டவரே செய்வார் என்று அவர் சொல்லுவார். ஏசாயா 2:12 நீங்கள் தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, humble yourself or God will do it for you. ஆகையால் கர்த்தருடைய கரத்தில் நாம் அடங்கி இருப்போம். 1 பேதுரு 5:6 அவர் ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவங்களை அவர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவங்களை அவர் உயர்த்துவார். எப்போ உயர்த்துவார்? ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். இன்றைக்கு நான் இங்கே நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்லை, கொஞ்சம் கூட என்னுடைய சிந்தையில் நான் பார்த்ததில்லை. நான் ஒரு ஊழியக்காரனாய் மாறுவேன், இப்படியாக நின்று போதிப்பேன்னு சொல்லிட்டு. ஏற்ற நேரம் கர்த்தர் செய்வார். அன்பானவர்களே, பாஸ்டர் இவ்வளோ சொல்றீங்க, பாஸ்டர் தாழ்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? தாழ்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கலாத்தியர் 2:20, Galatians chapter 2 verse 20 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்க மறைச்சிருங்க. கிறிஸ்துவோடு கூட நம்ம மறைச்சிடணும். நம்ம சுயம் மறிக்கணும். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்று சொல்லணும். மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை கேட்டார்கள், பாஸ்டர் இந்த சபைக்கு உங்களுடைய தரிசனம் என்னவென்றால், என்னுடைய தரிசனம் இந்த கிரேஸ் கிளாங் தமிழ் திருச்சபைக்கு எல்லாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை போல மாறிவிட்டால் பரலோக பிரஜையாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து வளர்ந்து நீங்கள் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும். ஆக நான் சொல்லுகிறேன், நாம் மறிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் செய்வோம். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் கண்ணை மூடுவோம். ஒரு காட்சியை நீங்க பாருங்க, உங்களோட சிந்தையில நீங்க பாருங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்குறார், அதை நீங்க பார்த்துக்கிட்டுருங்க. பார்க்குறீங்களா? இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக என்னையோ நான் அரைஞ்சிட்டேன்னு சொல்லுகிற அந்த வசனத்தின் பிரகாரம் இப்ப நீங்க கிறிஸ்துவின் மேல உங்களை அடிச்சிருக்காங்க ஆணியில. நீங்களும் கிறிஸ்துவோடு கூட இந்த இடத்துல தொங்குறீங்க. கிறிஸ்துவ உங்களோடு கூட சேர்ந்து நீங்க கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க. இப்பொழுது உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தன் வந்து அந்த சிலுவை மண்ணுக்கு நின்று உங்களை ஏசுறான். உங்களுக்கு கோபம் வருமா? வராது. காரணம், நீங்க சிலுவையில் கிறிஸ்துவோடனே கூட அறையப்பட்டுட்டீங்க. எல்லாரும் கண்களை திறப்போம். சிலுவையிலே நாம் அறைந்து கொண்டவர்களாய் நாம் வாழ்வது தான் தாழ்மை வருங்க. அப்பதான் தாழ்மை வரும். நம்முடைய சுயம் சாகணும், அப்பதான் தாழ்மை வரும். அடுத்த வசனம் மத்தேயு 18:1-4 வரை வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சின்ன பிள்ளை போல மாறு, சின்ன பிள்ளை போல நீ மாறுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தாழ்மை வரும். நீ இப்படியே நெஞ்ச தூக்கி கொண்டு பெருமையா நடந்தா தாழ்மை வராது. சின்ன பிள்ளையை போல நீ மாறணும். இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீ மாறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறு பிள்ளையை போல நீ மாறணும். You need to die to yourself and you must become like childlike. Then you will have humbleness in your life. Be humble and you will be imitating Christ. இன்றைக்கு நீங்கள் தாழ்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள். காரணம், தாழ்மை தான் மன்னிக்க முடியும், தாழ்மை தான் விட்டு கொடுக்கும், தாழ்மை தான் போகக்கூடாத ஒரு சத்துருடைய வீட்டுக்கு போக சொல்லும். தாழ்மை தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆண்டவராகிய தேவனே தாழ்மை உருவம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு தாழ்மையினா என்னான்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாதபடி கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த கிரேஸ் கிளாங் தமிழ் திருச்சபை குடும்பத்தினர் அனைவரும் பெருமையிலே நாம் வாழாதபடி நாம் ஒருத்தரை ஒருத்தர் தாங்கிறதுலையும் உதவி செய்கிறதுலையும் நாம் தாழ்மையிலே நாம் வாழ வேண்டும். இந்த நேரத்தில் கூட யாவரும் எழுந்து நிற்போமாக, நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே என்று இந்த பாடலை
நாம் யாவரும் படிப்போமாக.
கர்த்தாவே, இது இந்த நேரத்திலும் கூட நீர் சொல்லி கொடுத்த இந்த அருமையான பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும். சுயம் எங்களை சாக உதவி செய்யும். நாங்கள் சிறு பிள்ளையை போல மாற உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சுயம் சாகாவிட்டால் எங்களுக்கு தாழ்மை வராது அப்பா. நாங்கள் உங்களைப் போல மாற முடியாது ஆண்டவரே. ஆகியால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும். எங்களோடு கூட இருந்து உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தாழ்மை ஒருத்தனை உயர்த்தும் ஆண்டவரே, ஒருத்தனை ஆசீர்வதிக்கும். ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்தும், அவனை ஆசீர்வதிக்கும் ஐயா. தாழ்மை உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்கள் தோத்து போவார்கள் அப்பா. தாழ்மை உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள், ஜெயமாய் வாழ்வார்கள் ஆண்டவரே. மெதுவா அவர்கள் முன்னேறி வந்தாலும் அவர்கள் நிலையான இடத்துல அவர்கள் நிற்பார்கள் அப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். இருளில் வாழும் ஜனங்களுக்கு வெளிச்சமாய் மாறுவார்கள் அப்பா. அந்த நபராய் நான் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல குணம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம். இருக்கிற இன்னும் கொஞ்சம் நஞ்சம் ஆண்டவரே, பெருமையும் நீங்கள் எடுத்து போடுங்க. அந்த லெவலெல்லாம் எங்களுக்கு குறைங்க. எங்களுடைய ஈகோவை எடுத்து போடுங்க. எங்களுடைய ஈகோவுடைய லெவலெல்லாம் குறைங்க ஆண்டவரே. குறைச்சி ஆண்டவரே, நீங்கள் உங்களை வெறுமையாக்கினது போல நாங்கள் எங்களை வெறுமையாக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்க. நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அதன்படி நடத்த உதவி செய்யுங்க. நாங்கள் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையானது எங்கள் பிள்ளைகளுக்கும் போகட்டும், வருகிற சந்ததிக்கும் போகட்டும். அவர்கள் பெருமையிலே உங்களை மறந்து விடாதபடி, தங்களை தாழ்த்தாதபடி, தமக்குள்ளாக ஒரு மேன்மையாய் மனதிலே வைத்துக்கொண்டு பிறரை மதிக்காதபடி வாழக்கூடாது அப்பா. ஆண்டவரே, அவர்களும் உம்மை போல மாற வேண்டும். இதை நாங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது இந்த நேரத்தில் கூட ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். יברכך אדוני וישמרך. יאר אדוני פניו אליך ויחונך. יישא אדוני פניו אליך וישם לך שלום. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.